அனைவருக்கும் வணக்கம். சத்யநாராயணன் சாஸ்திரி கௌரஸ்கியூ ஆர்லேருந்து. இந்த வீடியோனுடைய முக்கியமான நோக்கம் வருகின்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு நம்மால் முடிந்த அளவுக்கு பசுக்களை காப்பதற்கான ஒரு வேண்டுகோள் தான் இது. இதை ரெண்டு விதமாக முன்னெடுத்திருக்கோம். ஒன்று, கோதானம் கொடுக்க விரும்புபவர்கள் ஏதாவது ஒரு பசுக்கள் வெட்டுக்கு செல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியதை உங்களுடைய முன்னோர்கள் சார்பாக அதை காப்பதற்கு தேவையான தொகையை முழு தொகையை நீங்கள் கொடுக்கலாம். அதேமாரி சமஷ்டியாக சேர்ந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்தோ அல்லது உங்கள் உற்றார்வினர்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பசுக்கு தேவையான நிதியை நன்கொடையாக கொடுத்து ஒரு வெட்டுக்கு செல்லக்கூடிய பசுக்களை காப்பதற்கான வேண்டுகோள் தான் இது. ஸோ நமக்கு நேரம் இருக்குது. இதை அனைவருக்கும் பகிர்ந்து வரக்கூடிய ஆடி அமாவாசையை முன்னிட்டு நம்மால் முடிந்த அளவுக்கு பசுக்களை காக்க வேண்டும். இதுவரைக்கும் நாம் பசுக்களை எடுத்து பல விவசாயங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்காக கொடுத்து வந்துக்கிட்டு இருந்ததை தொடர்ந்து கடந்த ஒரு வருட காலமாக நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய விவசாயத்துக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சியாளர்களை சில பேர் தொடர்பு கொண்டு முதல் கட்டமாக திண்டிவனம் அருகாமையில் ஒருத்தருக்கு நாம் ஒரு பசுவை கொடுத்துருக்கோம். அவர் ஒரு பயிற்சியாளர். அவர்கிட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் அவருடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சு விவசாயத்தை கையெடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி அவர் மூலியமாக போகும்போது நம்மளால் அதிக விவசாயிகளை ஒருங்கிணைக்க முடியும். பகுதி வாரியாக இருக்கக்கூடிய நாட்டு பசுக்களை காப்பதற்கான ஒரு வழியும் நமக்கு பிறக்குது. அப்படிங்கிறதுக்காக ஒரு வருட காலமாக நம்மளுடைய பல தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த முறை வரக்கூடிய ஆடி அமாவாசையிலிருந்து நாம் மீட்டெடுக்கக்கூடிய பசுக்களை பயிற்சியாளர்களுக்கு கொடுத்து அது மூலியமாக அந்தந்த பகுதி வாரியான நாட்டு பசுக்களை காப்பதற்கான ஒரு முயற்சி தான் அது. எப்பொழுதும் போல அனைவரும் இதற்கு நன்கொடை அளித்து நாட்டு பசுவை காக்க வேண்டும். இயற்கை விவசாயத்தையும் மேம்படுத்துவதற்கு அனைவரும் உதவணுங்கிறது வேண்டுகோள். நன்றி. ஜெய் கோமாதா. வந்தே கோமாத்திரம். சர்வம் கோமயம்.